ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியானது வெறுமையாயும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. கர்த்தர் செயல்படத் தொடங்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. பகலுக்கு அவர் வெளிச்சத்தை ஆதாரமாகவும் இருளுக்கு இரவை ஆதாரமாகவும் வைத்தார். இரண்டாம் நாளிலே சமுத்திரத்தை உண்டாக்கும்படியாக தண்ணீர் வானத்தின் மேலேயும் கீழே சமுத்திரமாய் நிற்கவும் செய்தார். மூன்றாம் நாள் வெட்டாந்தரை தோன்றும்படியாக தண்ணீரையெல்லாம் ஒரு இடத்திலே தேக்கி அதை சமுத்திரம் கடல் என்று பெயரிட்டார். வெட்டாந்தரையிலே மரம் செடி கொடிகளை உருவாக்கினார். நான்காம் நாள் சந்திரன் சூரியன் நட்சத்திரம் ஆகியவைகளை உண்டாக்கினார். ஐந்தாம் நாள் தண்ணீரிலிருந்து திரளான ஜாதி பறவைகள் உண்டாக கடவுது என்றார். திரளான ஜாதி பறவைகள் உண்டாயின. சிறகுள்ள செதிலுள்ள பறவைகளும் மீன்களும் ஏனைய திமிங்கலங்களும் நீர்வாழ் ஜந்துக்களும் ஐந்தாம் நாள் உண்டாக்கப்பட்டன. ஆறாம் நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஊரும் பிராணிகள் முதல் அனைத்து ஜீவராசிகளையும் மிருக ஜீவன்களையும் விலங்குகளையும் படைத்தார். பின்பு மண்ணிலிருந்து தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியேயும் அவர் மனிதனை படைத்தார். மனிதன் ஜீவாத்துமாவானான். அந்த மண்ணை எடுத்து அதனுடைய நாசியிலே அவர் கர்த்தர் ஜீவனை ஊதின பொழுது அந்த மண் உயிர் பெற்றது. மனுஷன் மண்ணிலிருந்து உண்டானபடியினால் அவன் ஜீவாத்துமாவானான் என்று பார்க்கிறோம். பின்பு மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அவனை கம்பானியன் உருவாக்கும்படியாக, அவனுக்கு ஒரு துணை உண்டாக்கும்படியாக அவர் ஏவாளை உண்டாக்கினார். மனுஷன் ஆண் மண்ணிலிருந்து உண்டானவன், பெண் அந்த மனுஷனுடைய எலும்பிலிருந்து உண்டாக்கப்பட்டவள். இவ்விதமாக சகலமும் படைக்கப்பட்டு தீர்ந்தது. கர்த்தர் பூமியை நோக்கி பார்த்தார். எல்லாம் மிகவும் நன்றாயிருந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், சகல விருட்சத்தின் கனிகளை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இருக்கிறது, அதை புசிக்க வேண்டாம் என்றார். அதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றார். ஆனால் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. ஏவாள் அதை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் இருவரும் நிர்வாணிகள் என்று ஒளிந்து கொண்டார்கள். கர்த்தர் வந்தார், காரணத்தை அறிந்தார். அவர்களுக்கு சாபம் கிடைத்தது, ஆனால் இயேசுவின் வாயிலாக ரட்சிப்பு கிடைத்தது.